லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் கடந்த 3ஆம் தேதி தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. காவிரி மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் இரட்டை அர்த்தத்தில் உதயநிதி பேசியதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து தவிக மகளிரணி சார்பில் தஞ்சாவூர் கிழக்கு போலீசில் அளித்த புகாரின் பேரில் உதயநிதி மீது 9 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து சென்னையில் நேற்று முன்தினம் உதயநிதி கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து வரப்பட்டார். தஞ்சாவூர் தெற்கு போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து விசாரிக்க திட்டமிட்ட நிலையில் திமுகவினர் அப்பகுதியில் ரகளையில் ஈடுபட்டதால் செங்கிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உதயநிதி அழைத்து செல்லப்பட்டார். போலீஸ் விசாரணையில் இரட்டை அர்த்தத்தில் பேசியது, கூட்ட நிபந்தனை, தனிநபர் மீதான தாக்குதல் பேச்சு உட்பட 5 முக்கிய கேள்விகள் உதயநிதியிடம் கேட்கப்பட்டன. அதற்கு தனிநபர் குறித்து நான் எதுவும் பேசவில்லை, இரட்டை அர்த்தத்தில் பேசவில்லை என உதயநிதி பதிலளித்துள்ளார். எல்லா கேள்விகளுக்கும் ஒரு சில வார்த்தைகளிலேயே உதயநிதி பதிலளித்தார். போலீஸ் ஸ்டேஷனில் 1.5 மணி நேரம் உதயநிதி இருந்தாலும் அரை மணி நேரத்தில் விசாரணை முடிந்தது. விசாரணை குறித்து போலீசார் கூறுகையில், உதயநிதி மீதான இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக பேசிய வழக்கில் விசாரணை நடத்தப்பட்டது. அவர் மீதான வழக்கு தஞ்சாவூர் JM1 நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும். உதயநிதியிடம் விசாரணையின் போது 5 கேள்விகள் மட்டுமே கேட்கப்பட்டன. அதற்கு உரிய பதில்களை அவர் கூறினார் என்றனர்.